ஆர்எஸ்எஸ்ல பெண்கள் யாரும் மெம்பரா சேர முடியாது. இன்றைக்கு பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, பஜ்ரங் தள், பாரதிய மஸ்தூர் சங்கம், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து, சேவா பாரதி, வித்யா பாரதி, வனவாசி கல்யாண ஆசிரமம், இப்படி பல அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க. பழங்குடியிலிருந்து தொழிலாளிகள் வரைக்கும் பெண்களுக்கு ராஷ்டிரிய சேவிகா சமிதின்னு இருக்கு. இப்படி எல்லா பிரிவுகளுக்கும் அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவருடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெண் இன்னைக்கு மெம்பரா சேர முடியாது. அப்போ ஒரு இயக்கத்திலேயே ஒரு பெண் சேர முடியாதுன்னா அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஆர்எஸ்எஸ் தான். ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது சனாதன தர்மம், இந்துத்துவத்தினுடைய ஆன்மாவே அதுதான். நீங்க அது சாதி ரீதியாக இருந்தாலும் சரி, சடங்குகள் பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த மத புனிதத்தினுடைய சின்னம் பெண். அதனால பெண் மீது எல்லா ஒடுக்குமுறைகளும் செலுத்துவாங்க. உதாரணத்துக்கு, கணவன் இறந்து போயிட்டா மனைவி உடன்கிட்ட ஏறணும், அல்லது விதவையா இருந்தாங்கன்னா மறுமணம் செய்யக்கூடாது. ஆணாக இருந்தால் மறுமணம் செஞ்சுக்கலாம், எத்தனை பொண்டாட்டி வேணா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கெல்லாம் தடை கிடையாது. பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள கூடாது, பிறந்தால் அவங்களை கொன்னுறது. அடுத்தது, நவீன காலத்துல பெண்களாக இருந்தால் வரதட்சணை கொடுக்கணும். அடுத்தது, ஒரு இந்து பெண் ஒரு முஸ்லிம் ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா ஒரு இந்து ஆண் முஸ்லிம் பெண்ணையோ கிறிஸ்தவ பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே போல சாதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கீழ் சாதி பெண் மேல் சாதி ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய சாதியினுடைய தூய்மை அழிந்து போய்விடும். இப்படி பெண்களை ஒரு புனித பொருளாக வைத்துக்கொண்டே அவர்களை அடிமையா வைத்திருக்கிறதா இந்துத்துவ மரபு. அதனுடைய நீட்சியா வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் துவக்கத்திலிருந்தே பெண்களை தன்னுடைய இதுல சேர்த்துக் கொள்வதில்லை. இன்றைக்கு உலகம் மாறி இருக்குது, இவ்வளவு பேர் விமர்சனம் பண்றாங்க. இப்படியெல்லாம் இருந்தும் கூட பெண்களை சேர்க்க மாட்டேன்றதுல ஆர்எஸ்எஸ் உறுதியா இருக்கு. அதுல இருந்தே நம்ம இதை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக, நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு பொது விஷயம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, அப்படி மக்கள் பிரச்சனை, போராட்டம், ஏழ்மை, பணக்காரன், சமூக நலத்திட்டங்கள், இப்படி ஒரு அடையாளத்தோட இருப்பாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் தான் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு பிரச்சனையை கூட மக்களுக்காக போராடியதில்லை. அவங்களுடைய அஜெண்டாவெல்லாம் பாருங்க, மதமாற்ற தடை சட்டம், பசுவதை தடை சட்டம், தாய் மதம் திரும்புதல், அடுத்தது முஸ்லிம்களுடைய மீதான ஒரு அவதூறு, கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கிக்கிட்டு மதம் மாத்துறாங்க, கம்யூனிஸ்டுகள் தேச துரோகிகளா இருக்கிறாங்க. இப்படிதான் அவங்களுடைய அஜெண்டா இருக்குமே தவிர ஒன்னு கூட மக்கள் நலன் சார்ந்து இருக்காது.